நீ 3 நாள் இங்க இருக்கணும்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீ ஃபாலோ பண்ணணும். அது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் இல்லாத டைம்ல இங்க யாரையும் வரவிடாம நீ பாத்துக்கணும். என்னோட ஒர்க் ஸ்டேஷனுக்கு நீ போகவே கூடாது. நான் என்ன வேலை பார்க்கறேன்னு நீ எதுவும் என்கிட்ட எப்பவுமே கேட்கக்கூடாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்னன்னா, நீ இந்த இடத்த விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா திரும்பி எப்பவுமே நீங்க வரக்கூடாது. புரிஞ்சுதா? எதுக்கு சிரிக்கிற? நம்ம பயங்கர பசியில் இருக்கும்போது ரூல்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அதே நம்ம வயிறு ஃபுல் ஆயிட்டா இஷ்டத்துக்கு ரூல்ஸ் போடுவோம். அதான் மனுஷனோட இயல்பு. எனக்கு புரியல. நீ என்னை தேடி வந்தப்போ ரொம்ப பசியில் இருந்தேன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீ என்னை ரூல்ஸை பிரேக் பண்ணி கூப்பிட்ட. இப்போ உன் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, அதான் ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் போட்டேன். எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, வர லேட் ஆகும். நான் இல்லாத டைம்ல இங்க யாரையும் வராம பாத்துக்கோ. சந்தோஷ், திவ்யா, காஃபி ஷாப்க்கு வரியா? கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ப்ராப்ளம் வரும்போது தான் ஞாபகம் வருமா? இப்போ அது உனக்கு எல்லாம் புரிஞ்சுது. ஓகே ஃபைன், நானே பார்த்துக்கிறேன். சார், லாஸ்ட் வீக் வரைக்கும் காஃபி ஷாப்பை க்ளோஸ் பண்ணலான்னு தான் இருந்தோம். ஆனால் இப்போ ரன் பண்ண முடியும்னு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு கஷ்டம் கொடுத்ததுக்கு சாரி. இது என்னோட மிஸ்டேக். ஒரு வாட்டி சுத்தி முத்தி பாரு திவ்யா, இங்க ஒர்க்கர் 2 பேர் இருக்காங்க, உனே சத்தா 3 பேர். ஆனா கஸ்டமர்ஸ் இதை போய் பிஸ்னஸ் நினச்சிக்கிட்டு இருந்தா அதை கரெக்ட் பண்ண வேண்டியது என்னுடைய அவசியம். உனக்கு பிஸ்னஸ் பண்ணலாம் வராதுன்னு ஒத்துக்கிட்டு இங்கேருந்து போயிடு. இந்த இடத்த நான் பார்த்துக்கிறேன். ஒரு நல்ல வேலையை பார்த்து செட்டில் ஆகிடு, அதுதான் உனக்கு நல்லது. நான் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாதுன்னு நீங்கள் எனக்கு சொல்லாதீங்க. நான் உங்களுக்கு எந்த அக்ரிமெண்ட்டும் எழுதி கொடுக்கல காலி பண்ணுறேன்னு. நான் உங்களை பார்க்குறதே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த டாக்குமெண்ட்ஸை எல்லாத்தையும் இங்கேயே வச்சுட்டு போகிறேன். நாளைக்கு சீக்கிரமாக வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். சைன் மட்டும் நீ போட்டு வைக்கல, என்னுடைய அட்வைஸை ஏன் நீ எடுத்துக்காம விட்டேன்னு அப்புறம் நீ ஃபீல் பண்ணுவ. குட் லக். நான் வர வரைக்கும் இந்த இடத்த உன்னை பார்த்துக்க சொன்னல, எங்க போன? போர் அடிக்குதுன்னு சொல்லி வாக்கிங் போயிட்டு வந்தேன். போய் சொல்லாத, நான் மிட் நைட்ல இருந்து இங்கே தான் இருக்கேன். யாராவது மிட் நைட்ல வாக்கிங் போவாங்களா? அதுவும் காலையில வரைக்கும்? நான் போவேன். ஒரு தடவை இந்த பக்கம் வந்து பாரு. அந்த வாட்டர் பக்கத்துல ஒரு கல் தெரியுதா? ஆமா தெரியுது. அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்க ஆசைப்பட்டேன். ஸோ அதான் போயிட்டு வந்தேன். நீ பேசுறது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. உன்னை லாஸ்ட் டைம் கூட நோட்டீஸ் பண்ணேன். நீ எந்த வேலையும் பார்க்குற மாதிரியும் தெரியல. உனக்கு நாளைய பத்தி பயமே இல்லையா? எதுக்கு பயப்படணும்? கோடிக்கணக்கான பேருக்கு இங்கே உணவு கிடைக்குது, அதில் நானும் வருத்தேன், அவ்வளோதான். எனக்கு வேணும்னு கேட்டால் அது கிடைக்க போகுது. அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லாதவன் தான் நாளை நினச்சி பயந்து பணத்துக்கு பின்னாடி ஓடுவாங்க. உனக்கெல்லாம் இதில் நம்பிக்கை இருக்குன்னு தோணுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் பணத்தை சேஸ் பண்ணல? நான் பணத்தை சேஸ் பண்ணி போலன்னு உனக்கு யார் சொன்னாங்க? நான் இல்லாதப்ப பேக்கை நீ செக் பண்ணியிருக்க. நான் இல்லாதப்ப நீ அப்படி பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. நான் இல்லைங்கிற வருத்தத்தை விட அதில் ஒன்றும் இல்லைங்கிற வருத்தம் தான் உனக்கு அதிகமாக இருக்கும். கோவப்படாத. கியூரியாசிட்டிங்கிறத கூட ஒரு வகை பசி தான். அப்புறம் நம்ம 2 பேருமே ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம 2 பேருமே ஒன்று தான்.
ஸோ இந்த உலகத்தை நீ காப்பாற்றணும்னு நினைக்கிற தானே? ஆமா, அதுல உனக்கு என்ன தப்பு தெரியுது? எனக்கு அதில் எதுவும் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த உலகத்துக்கு என்னாச்சு? இங்கே தண்ணி தேவையான அளவு இருக்குது. நாம் பூமியில் இருக்கோம், பறவைகள்லாம் ஆகாயத்தில் பறக்குது. எல்லாம் நல்லபடியாக தானே இருக்குங்க. உனக்கு என்ன இது ஜோக்கா தெரியுதா? ஒரு பக்கம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமால நிறைய பேருக்கு வேலை இல்லாம ரோட்ல நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாயன் கேலண்டர் முடிஞ்சு போய் மறுபடியும் புதுசா ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 2 வருஷத்துல World War 3 வரப்போகுது. இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எல்லாம் சரிதான். ஆனால் நீ சொன்ன மாதிரி வேலை இழந்த எல்லாரும் அந்த வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த உலகம் இருக்குல்ல, அதே மாதிரி மாயன் காலண்டரில் எழுதினாங்கல்ல, அவங்களும் இந்த உலகத்தில் தானே பிறந்தாங்க. எப்பயோ எங்கேயோ உருவான உலகம் இந்த வேர்ல்டு வரலாம் அழியாது. எவ்வளோ சண்டை யுத்தங்களை இந்த உலகம் நிறைய பார்த்துருக்கு. இதெல்லாம் கடந்து போகிறது தானே வாழ்க்கை. இப்போவாது நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? இப்போ உன்னோட கொஸ்டினுக்கு என்கிட்ட ஆன்சர் இல்லைனாலும் ஏதோ ஒரு நாள் உன்னோட கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். குட் லக். என்னாச்சு? அது யாரோ வந்து ஷாப் லீஸை பற்றி பேசின்னு இருந்தாங்க. அதுலேருந்து மேடம் ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க. காஃபி. ஓகே. இண்டிபெண்டா ஏதோ பெருசா செஞ்சிருவேன்னு சொன்ன. நான் இல்லைண்ணா நீ என்னன்னு இப்போ உனக்கு புரிஞ்சுதா? இந்த பிஸ்னஸ்க்குலாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு இப்போ அது புரிஞ்சுக்கோ திவ்யா. சார் ஒரு 2 minutes சார், இப்போ சைன் பண்ணிடும். சாரி திவ்யா, திஸ் பிளேஸ் இஸ் யுவர்ஸ். ஃபியூச்சரில் உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா நீ எனக்கு தாராளமாக கால் பண்ணலாம். இந்தாம்மா. இந்தாங்க நீங்க கேட்ட பணம். என் தம்பியை தயவு செஞ்சு விட்டுடுங்க. திலீப், கிரி பணத்தை கொடுத்துட்டான். அவன் பிரதர் அனுப்பிடு. நீ கிளம்பல கிரி, உன் தம்பி வீட்டுக்கு வந்துடுவான். சரிங்க சார். இந்த டைரியில என்ன எழுதியிருக்கேன் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இதெல்லாம்? நம்ம 2 பேரும் ஒன்று தான்னு நம்ம ஆல்ரெடி பேசிக்கிட்டோமே. அதுக்கப்புறம் ஏன் என் பேக்கை பற்றி பேசுகிற? ஒரு ரூலை ஒரு தடவை பிரேக் பண்ணாலும் 100 தடவை பிரேக் பண்ணாலும் ஒன்று தான். அப்புறம் இந்த பிளேஸை பொறுத்த வரைக்கும் இன்க்ளூடிங் யூ அண்ட் மீ பிலாங்ஸ் டு நிர்வாணா சொசைட்டி. ஸோ இந்த பேகு புக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு உன்னோட பெர்மிஷன் தேவையில்லை. இந்த இடத்துக்கு யார் வரணும்னாலும் யார் இருக்கணும்னாலும் நீயும் நானும் இல்லை, இந்த சொசைட்டி டிசைட் பண்ணும். தப்பான நம்பிக்கை. ஹலோ, மூட நம்பிக்கையில வாழறதுக்கு நான் ஒன்றும் தெய்வத்தை நம்புறவே இல்லை. ஐ பிலீவ் இன் சயின்ஸ். மூட நம்பிக்கை கடவுளை நம்புறவங்களை விட உங்களை மாதிரி ஆள்கிட்ட தான் அதிகமாக இருக்கு. இப்போ இருக்கிறவங்களுக்கு தான் அது ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்படின்னா இந்த சொசைட்டியை தப்புன்னு சொல்றியா? என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியனில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சொசைட்டியுமே போய் தான். அதுதான் நம்மளை வாழ வைக்குதுன்னு நாம நம்புகிறோம். ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது. நீ ஏதோ ஜேர்னி அது இதுன்னு சொன்ன. இப்போ எங்க போற? நீ சொல்ற சொசைட்டி இல்லாத இடத்துல இருந்து தூரமா.
எனக்கு ரொம்ப நெருக்கமா? எனக்கு உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. நானே என்ன முழுசா தெரிஞ்சுக்கல. சார், அவரை இங்கே வந்து மன்னிப்பு கேட்க வச்சது நீங்கள் தானே? அவர் உங்களை பார்த்து இப்படி பயப்படணுன்னா நீங்கள் பெரிய ஆளாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி டேவிட் கிட்ட நீங்கள் பேசினது கூட நான் பார்த்தேன். இப்போ எனக்கு புரியுது சார். இதுக்கு முன்னாடி டேவிட் உங்களால் தான் வேலை செஞ்சார். நான் தான் டேவிட் கீழே வேலை செஞ்சுருக்கேன். டேவிட் ஆண்ட நீங்கள் வேலை செஞ்சீங்களா? என்ன இது? பில்லு சார். உனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு ஏன் பில்லு கொடுக்குற? இன்னையிலேருந்து யார் காஃபி குடித்தாலும் பில் கட்டி தான் ஆகணும். நான் எதுக்கு பில் கட்டுறேன் திவ்யா? என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலையே. இன்னையிலேருந்து நீ காஃபி ஷாப் வந்தால் ஒரு கஸ்டமராக தான் வரணும். அதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் இந்த காஃபி ஷாப்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. யூ ஆர் இன்சல்ட்டிங் மீ திவ்யா. ப்ளீஸ் ஸ்டாப் திஸ். ஏய், நான் பேசிட்டே இருக்கேன், நீ கேட்காம இருந்தா என்ன அர்த்தம்? கணேஷ், கஸ்டமருக்கு எதுவும் வேணுமா? கத்துறாரு பாரு. இது என்னன்னு கேட்டா நீ பதில் சொல்ல மாட்ட. அதுக்கு நான் கேட்காமே இருக்கலாம். அட்லீஸ்ட் இப்பயாவது சொல்லு, இந்த புக்கில் என்ன இருக்கு? அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் அது என்னன்னு உனக்கு சொல்லும். ஏக்கம். ஏக்கம்னா என்ன? இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட். அப்போ கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லு. அன்னைக்கு நீ தானே என்கிட்ட டூம்ஸ்டே கான்செப்ட் சொன்ன. இது கூட பிரபஞ்சத்தை சேவ் பண்ண வந்ததா? இந்த புக்கில் பிரபஞ்சத்தில் எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. நான் நம்ப மாட்டேன். உனக்கு இந்த டூம்ஸ்டேங்கிறது ஜோக் மாதிரி தெரியுதா? அதுக்கு தான் சொன்னேன் திஸ் இஸ் காம்ப்ளிகேட்டட்னு. அப்படின்னா சீரியஸ்லி இந்த புக்கில் என்னோட ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் சொல்லிடுன்றியா? நீ நம்மள கண்டிப்பாக சொல்லும். அப்படின்னா இந்த புக்கில் என்னோட கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கிடைக்குமா? ட்ரை பண்ணி பாரு. எப்படி ட்ரை பண்ணுறது? சிம்பிள். புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு உன் மைண்டில் ஒரு கேள்வி முதல்ல நீ கேட்டுக்கோ. அதை அப்படியே மனசில் வச்சுக்க. ரேண்டமாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணு. அந்த பேஜில் என்னோட சொல்யூஷன் இருக்கு. அப்போ இந்த புக்கை நம்பி நான் என் மனசில் இருக்கிற கேள்விகளை கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த புக் உண்மையிலேயே பவர்ஃபுல்லாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு என் கொஷனும் அதுதான். என்னோட ப்ராப்ளம்ஸ்க்கும் என்னோட கேள்விகளுக்கும் இந்த புக் சொல்யூஷன் கொடுக்குமாங்கிறது தான். இங்கே பதில் சொல்ல முடியாத பல கேள்விகள் இருக்கு. அது எல்லாமே இங்கே அன்எக்ஸ்ப்ளோர்டாக இருக்கு. அதெல்லாம் முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நம்பிக்கையோடு நீ பார்த்தா உனக்கு இந்த பதில் நிச்சயமாக கிடைக்கும். உனக்கு தேவையான எல்லாமே இந்த புக்கில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். சீரியஸ்லி எப்படி இவ்வளோ எக்ஸாக்டாக பதில் இருக்கும்? எனக்கு இது சுத்தமாக புரியல. அப்போ உனக்கு இதில் சொல்யூஷன் கிடைச்சிருச்சுல்ல? ஆனாலும் எனக்கு டவுட்டாக தான் இருக்கு. நான் மறுபடியும் டெஸ்ட் பண்ணுறேன். சேம் கொஷின். இந்த புக் என்னோட கேள்விகளுக்கு பதில் இதில் கிடைக்குமா? டவுட் இருக்கும் போது ஒரு கேள்வி கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அது கிளியர் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் செக் பண்ணால் அது ரொம்ப தப்பு. என்ன டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டியா? ஹவு டஸ் இட் ஒர்க்? இந்த புக் எப்படி இதை செஞ்சது? அது சீக்ரெட்டு. நீ கேட்கக்கூடாது, நான் சொல்லவும் கூடாது. ஐ நோ. நீ ரொம்ப ஸ்பெஷல். அதனால தான் நிர்வாணா சொசைட்டி ஒன்னை செலக்ட் பண்ணியிருக்கு. நீ நம்பினாலும் நம்பலனாலும் அதான் உண்மை. உன்னால என் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகும்னு நான் பார்க்கணும் போல இருக்கு. என்னாலேயோ இந்த சொசைட்டினாலேயோ உன் லைஃப்லாம் மாறாது. உன்னோட சாய்ஸு உன்னோட நம்பிக்கையில் தான் மாறும். டிரான்சிஸ்டரில் பேட்டரி வீக் ஆகிடுச்சு. நீ தான் ஸ்பேர் பேட்டரி வச்சுருக்கியா? ஒர்க் ஸ்டேஷனில் இருக்கு. நம்ம உள்ளே போகலாமா? ஆனால் ஒரு கண்டிஷன். என்னது? நீயும் நிர்வாணா சொசைட்டி மெம்பர்னு சொல்லு, அது போதும் எனக்கு. இது ரிலீஜன் கன்வென்ஷனோட ரொம்ப டேஞ்சராக இருக்கு. ஃபைன், நான் ஒத்துக்கிறேன்.
இப்போ போகலாமா? ஷியோர்.